வெல்கம் டு திவ்யநிதின் யூடியூபர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுண்டல் கத்திரிக்காய் வச்சு ஒரு கிரேவி தான். அதுக்கு இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரில் ஒரு 8 மணி நேரம் போல் ஊறின கருப்பு சுண்டலை சேர்த்துக்கிறேன். கூடவே கல்லுப்பு கொஞ்சமும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் இதோடு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயும் மசாலும் நல்லா வதங்கணும். இங்கே ஒரு ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காயும் 2 பல் பூண்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த வெந்த சுண்டலை இந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் கொதித்து நல்லா சுண்டி வரட்டும். கத்திரிக்காய் சுண்டல் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், கத்திரிக்காய் சுண்டல் மசால் ரெடி. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.